கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் தாமே இந்த சிலுவை பாதை நாட்கள்ல வந்திருக்கிற இந்த 6வது வார வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட வழிநடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 44வது பாடல், அருமையான ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஓ, ஆண்டவர் இயேசு என்னை கைவிடவே மாட்டார் என்று விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 44வது பாடல். ஆமென், ஆமென். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாம் சேர்ந்து யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் அவரே, இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் நம்மை ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தார். Thank you. ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் ஆமாண்டவரே, இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை வெறுத்தாலும், யார் நம்மை விட்டு தூரமாய் போனாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு தூரமாய் போகவே மாட்டார். இயேசு சுவாமி யாருக்கும் தூரமானவர் அல்லவே, நம்ம எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுகிறீர்களோ உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று இயேசு ஒருவர் தான் சொன்னார். ஆக பிரியமானவர்களே, கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், தாய் சொல்லலாம், தகப்பன் சொல்லலாம்.
ஆனா எல்லாரையும் காட்டிலும் தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாளாட்டுவார், நம்மை சீராட்டுவார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரையும் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உங்களுடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே மன்னிங்க ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் எங்கள் நாவிலே பேசாதபடிக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவுவார் என்று இந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, our most holy and loving heavenly Father, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான உபவாச நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we give you thanks for this blessed time that you've given us. சாமி, சிலுவையிலிருந்து பேசின அந்த 7 வார்த்தைகள், முத்தான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for the 7 words that you spoke to us on the cross. ஆண்டவரே, இந்த 6வது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை நாட்கள்ல எங்க எல்லாரையும், தாய்மார்களை, சகோதரிகளை நீர் கொண்டு வந்தீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you that you brought each and every one of us, all the sisters and mothers into this. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், டீனேஜ் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we give you thanks that you have brought all the children, all the teenagers into today's prayer. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பாடுகிறவர்களையும், இசைக்கிறவர்களையும், துதிக்கிறவர்களையும், ஆராதிக்கிறவர்களையும், வேதம் வாசிக்கிறவர்களை நீர் அழைத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. We give you thanks that you brought each and everybody who prays, plays, who gives worship and reads your word today. இன்னைக்கு Thanksgiving பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Each and every family who give thanks to you, Father. இதனால பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We also celebrate all those who celebrate their birthdays and wedding days today. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless the abundance of all the servants of God who are watching this prayer. இதை அநேகருக்கு ஆண்டவரே சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் சமாதானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. May you bless each and everybody with peace as they share and subscribe to this இங்க prayer. வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We completely submit each and everybody who's come here. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். All those who are yet to come, Father. எல்லாரையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. take absolute control of all of us, lead and guide us. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க எல்லாருமாய் ஆமென். ஹalleluya. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறது நிமித்தம் தான் இந்த நாளிலே அவர் துதித்து பாடவும், மகிமைப்படுத்தவும், தேவனுக்கு நன்றி செல்லவும் இந்த நன்னாளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவனுமாக தொடக்கத்தில் பாடினோம். எங்கள் வாழ்க்கையில யார் என்னை கைவிட்டாலும் யார் கைவிட மாட்டார்மா? இயேசு கிறிஸ்து எனக்கு கைவிடவே மாட்டார். அவர் தாயை போல, தந்தை போல, தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை ஆதரிப்பார், அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நாம் தொடக்க பாடலை பாடினோம். 2வது பாடலாக அதே பாடல் புஸ்தகத்திலே 43வது பாடல், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்களுக்கோ ஒரு குறைவு கூட இருக்காது என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி சப்பா, நன்றி நன்றி. ஆமென். Song number 43. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை
மேய்க்கின்றார், என்னை மேய்க்கின்றார். அமர்ந்த தண்ணீர் என்னை கூட்டி செல்கிறார், என் தாகத்தை தீர்க்கிறார். ஆகவே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நன்றி என்று சொல்லலாம். என் ஆண்டவரை தேடுவேன், எனக்கு குறையில்லாமல் அவர் செய்வார் என்று சொல்லி தேடுவோம். தேடுவோருக்கு குறையில்லமா? ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளை ஆண்டவர் கருத்துல கொடுத்து என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறாராம். ஆகவே இந்த மகிமையான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவனமாய் கண்களை மூடி எல்லாரும் அப்படியே ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துறோம். அப்படியே துதிக்குமா? எல்லாரும் துதிங்க, கண்களை மூடி துதிங்க. சின்ன குட்டி கூட ஒருவேளை பட்டினியாய் அது குறையாய் இருந்துடுமா? ஆனா ஆண்டவரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை கூட குறைவுபடாதா? அந்த குறை இல்லாத தேவனை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். நமக்குள்ள நிறைய குறைவுகள், தேவன் நிறைவானவர். அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறது உங்க காதுகளிலே கேட்கணும், அவங்க சொல்ல துதிக்கணும். ஆமா ஆமா, யாரும் சும்மா இருக்க கூடாது. Thank you Lord. Open your mouth and praise Jesus. Thank you Jesus சொல்லுங்க. சொல்ல எல்லாரும் சொல்லணும். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகிமையின் பிதாவே உமக்கே நன்றி நன்றி நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒரு மனுஷனுக்காக நீங்க துதி எடுக்கலாமா? நான் சொல்றதுனாலே நீங்க துதி எடுக்கிறது இல்ல. நீங்க யாருக்கு துதி எடுத்திருக்கிறீங்க தெரியுங்களா? இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு உங்க ஆராதனை சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. இதோ நமக்கு இருக்கிற எந்த காரியமும் நமக்கு ஜீவனை கொடுக்காது. நம்ம எடுத்துக்கொண்ட மாத்திரையோ மருந்தோ நம்ம சாப்பிட்ட உணவோ குடித்த தண்ணியோ இந்த நாள்ல தட்டெழுப்பு ஜீவனை கொடுக்க முடியாது. தேவன் தான் நமக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு தான் உங்க ஆராதனை செலுத்திருக்கிறீங்க. ஆகவே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்க.
ஆண்டவரே எனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே தட்டி எழுப்பி ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. மற்றவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், எங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதை இன்னைக்கு என்ன உயிரோடு வைத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. எஸ், நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. தேவனை ஆராதிக்கவும் தேவனுக்கு நன்றி சொல்லவும் தயவு செய்து யாரும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. தேவன் நம் மத்தியில பெரிய காரியங்களை எப்ப தரமா செய்வாரு? அவர் ஆராதிக்கும் போதுதான், அவருக்கு நன்றி சொல்லும் போதுதான். எந்த பெரிய காரியங்களை செய்யும் போது இல்லைங்க. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, எனக்கு ரொம்ப விரும்புகிறது எது? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தர் என்ன செய்யறானாமா? மகிமைப்படுத்துகிறான். அப்பதான் சொல்றாரு, என்னை நீ மகிமைப்படுத்த உன்னை நான் மென்மேல ஆசீர்வதிப்பேன். ஆகவே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், பிரைஸ் பண்ண கத்துக்கணும், வார்த்தைகளை சொல்லணும், அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லணும். அவ இன்னைக்கு பாருங்க, ஒரு பிளஸிங் பார்க்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ். ஆண்டவரே என்னோடு கூட இருங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சங்கீதம் 18:1, Psalms 18:1. I love you, O Lord, my strength. I love you, O Lord, my strength. Amen. I love you, my Lord, My strength. my strength. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். Yes, எல்லாரும் சேர்ந்து படிங்கம்மா. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். இதுதான் நான் முன்னால சொன்னேன். தேவனை துதிக்கும் போது, தேவனுக்கு நன்றி சொல்லும் போது அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அந்த மகிமை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க செய்கிறாராம். அதை ஏன் நம்ம மகிமைப்படுத்தணும்? அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் இல்லம்மா? அவர் யார் நமக்கு இருக்கிறார்? ஆகவேதான் இன்னைக்கு அழகான சங்கீதம் சொல்லிச்சு, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுவேன்? நன்றி சொல்றது வழியா, ஸ்தோத்திரத்தின் வழியாக, உமக்கு கீழ்ப்படுகிறது வழியாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனால, பரிசுத்தமாய் இருக்கிறதுனால, நியாய நீதிகளை செய்கிறதுனால உண்மையில் நான் அதிகமாக அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி ஒரே ஒரு ஆராதனை பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒரே ஒரு அடியை பாடி என்று சொன்னால், இன்னைக்கு சொன்ன வசனத்தின்படி என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. இந்த ஆர்வமே இல்ல, துதிங்க சொன்ன ஆர்வம் இல்ல, நன்றி சொன்ன ஆர்வம் இல்ல. ஆகவே இந்த பாடல் வழியாக ஆர்வத்தோடு சொல்லுங்க. தேவன் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். துதிங்க சொன்ன வாயே திறக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. தேங்க்யூ. கை தட்டலாமா? எந்த பாட்டா பாட்டு கொடுக்க வேண்டாம். இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா
உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு ஓ ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆமென். இசையா ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. Hallelujah. தேவனை ஆராதித்த இந்த ஆராதனை தான் தேவன் கேட்கிறார்மா. நம்மகிட்ட பொன்னையோ பொருளையோ எதையும் அவர் கேட்கறது இல்ல. முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு நீ அன்பு செய்றாயா, என்னை ஆராதிப்பாயா, நன்றி சொல்வாய் என்று சொல்கிறார். ஆக இந்த வேளையில ஒரு சில கருத்துக்களுக்காக நம்ம ஜெபித்து நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம கடந்து போகிறோம். இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க உடல் நலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் நிறைய பேர்கள் இந்த தமிழ் நாட்களிலே ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து ஊழியம் செய்யறாங்க. ஆகவே ஆண்டவரே, இப்பப்பட்ட எல்லா பிரசங்கமார்களையும் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கியம் ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? Thank you Lord. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் எல்லா மாதிரி மார்களை அன்றைய கன்னியாகுமரியிலே நாதிக்கான எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூர்ந்தாலே குடும்பங்களை விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்ப தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்தாருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பலப்படுத்தி சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்களாய் மாற்று. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி 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 நன்றி. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவங்க மனைவிமார்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. ஒருவேளை ஆண்டவர் பலவீனப்பட்டிருப்பார் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் தழும்புகள் அங்க கடந்து சென்று அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய இல்லாமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வறுமைகளை மாற்றுங்க தகப்பனே. மனைவிகள் ஆண்டவரே பலவீனமா இருந்தா அவங்களை தொடுங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக கர்த்தருடைய நாமத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே. அது ஃபாதர்மார்களும் பாஸ்டர்மார்களும் கன்னியாஸ்திரிகளும் பிஷப்மார்களும் ஆயர்களையும் குருக்களையும் ஒவ்வொரு பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட, பரலோக ராஜ்யத்தை கட்ட தேவனுடைய வார்த்தை சுமந்து சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு இடரில்லாய் வருகிற எல்லா ஆபத்தையும் மாற்றுங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you Lord. நன்றி. இந்த வேளையில ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்த நம் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுங்க. பேரை சொல்லி ஒப்பு கொடுங்க. மருமகன்களை, மருமகளுங்களை, பேர பிள்ளைகளை, கூட பிறந்த அண்ணனை, தம்பிய, தங்காச்சிய, அக்காவை, அக்கம் யாரெல்லாம் தேவனை அறிந்திருக்கிறாங்களோ அறியாத இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் சிலுவையில எங்களுக்காக சிந்தின ரத்தங்கள் ஆண்டவரே, அது அறியாத நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெறும் பிஸி, வெறும் பிசினஸ்ல பிஸி, வேலையில பிஸி, இதுக்காகவே வாழ்ற குடும்பங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. ஆனா வாரத்துல ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் கூட போற ஜனங்கள் இந்த நாட்களிலே உண்டு. எங்க தேவாலயத்தை தேடி. ஆனா ஒரு நாளும் கூட வேலை செய்யாத யாரும் இருக்க போறது. காலையில என்று சொன்னா கடுமையாக வேலைகளுக்கும் ஊருங்களுக்கும் எங்கெங்கோ கடந்து செல்வாங்க. ஆனா வாரத்துல ஒரு நாள் ஆலயத்தை தேடி போவாங்களா? இல்ல மாதத்துல ஒரு நாள் போவாங்களா?
அதெல்லாம் நிறைய குடும்பங்கள கம்மியா ஆயிடுது. ஆகவே ஆண்டவரே, உம்மை தேடாத பிள்ளைகள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. நீர் அல்லவா எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் சிந்தினீர் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா என்று சொல்லி தேவனை அறியாத பிள்ளைகள் ஒவ்வொருவருமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க. உங்களை நம்பி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் வேதத்துக்கு முதலிடத்தை கொடுக்கறாங்களே இல்லையோ, வேதத்தை படிக்கிறாங்களே இல்லையோ, நிறைய நேரங்களில் மொபைல்களிலும் ஒவ்வொருத்தரும் மத்தவங்கள்ட்ட பேசுறதுலயும் சாட் பண்றதுலயும் இதுலயே இருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஒரு நாளில வேதத்தை தெரிந்து வாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மனைவிமார்களை சந்திங்க, கணவன்மார்களை சந்திங்க ஆண்டவரே. குடும்பங்களில சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. உம்மை தேடாத பிள்ளைகள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. வேதத்தை தெரிந்து பிடிக்காத பிள்ளைகள் படிக்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களிலே இறங்கட்டும் ஆண்டவரே. வெறும் நான் மட்டும் தேவனை தேடி நான் போதாது ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேடணும் என்று சுவாமி. உம் ராஜ்யத்தை அவர்கள் கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை எழுப்புங்க தகப்பனே. ராஜாவை சந்திக்கிற மீகாவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நிறைய பிள்ளைகள் கலப்பு திருமணங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிங்க ராஜா. அந்த குடும்பங்களில் சந்தோஷ சமாதானத்தை தாங்க ராஜா. என் தேவன் நாமும் ஒன்று மகிமையட்டும் தகப்பனே. கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகள் இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் தேவன் ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கூட டேவிட் நான்சி என்ற குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது ஆண்டவரே. பிரிந்திருக்கிற இந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த டேவிட்டை தொடுங்க தகப்பனே. நான்சியை தொடுங்க ஆண்டவரே. இது போல எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களை கண்டு சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, நீரே இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. வாலிப பிள்ளைகளுக்கு எதிர்காலங்களை ஆசீர்வதித்து தாங்க, ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை காண்பீங்க தகப்பனே. ஆண்டவரே, முக்கியமாக தகப்பனே, இந்த நாட்களிலே பிரசவத்துக்காய் காத்திருக்கிற வெரோனிக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முதல் பிரசவத்தை மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த மகளுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தினாலே நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, கர்ப்பமே தரிக்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் தரிக்கட்டும் தகப்பனே. உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. வாலிப பிள்ளைகள் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. படித்து வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்க. அந்த வேலை நிமித்தம் நிறைய கடன்களை பட்டிருக்கிற பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக ராஜா. சந்திப்பீராக தகப்பனே. முக்கியமாக ராஜா, எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுதின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ரிசல்ட்டுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை கரெக்ஷன் பண்ற எல்லா டீச்சர்ஸ் மார்களும் சார் மார்களும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பொறுமையின் ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. எந்த டென்ஷனோடு அந்த பிள்ளைகள் கரெக்ஷன் பண்ணாதபடிக்கு ராஜா, நியாய நீதிகளோடு பிள்ளைகளுக்கு மார்க்குகளை கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியா நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம குடும்பங்களுக்காகத்தான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணல, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கேயோ நடக்குது கலவரம், நமக்கு என்ன, நம்ம இருந்துட்டோம். ஆனா எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, நம்ம வீட்டுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? தேவைகள் நிறைய, எல்லாரும் வறுமையாயிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ நடந்ததுன்னு இருந்தோம் இல்லையாமா, ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலிலே அநேக கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தேசங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கலவரம் ஆய்கொண்டிருக்கிற தேசங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுல பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கண்ணீரோடு வேதனோடு வறுமையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு என்று தெரியாமல் இருக்கிற எங்கள் தேசத்தின் நிலைமைகளை என் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்கான தீர்வை என் கர்த்தர் செய்வீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேசத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் கர்த்தர் நீர் பராமரித்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நன்றி. வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க. முக்கியமாக
ஆண்டவரே எல்பிஜி ஆண்டவரே இந்த சிலிண்டர்களை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பிள்ளைகள் முன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கத்த சந்திப்பீராக. வியாபாரிகளை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க வியாபாரங்களை கத்த ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே எல்லா வறுமைகளையும் மாற்றி போடுங்க. எல்லா வியாபாரிமார்களை ஆசீர்வதிங்க. இந்த ஹோட்டல்ஸ் எடுத்து நடத்துகளை ஆசீர்வதிங்க. அந்த ரெசிடென்சி எடுத்து வச்சு நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கர்த்தர் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து அதற்கான வழிமுறைகளை என் கர்த்தர் செய்ய போகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வந்திருக்க நம்ம எல்லாரும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து தேவரே வந்திருக்கிற பிள்ளைகள் தேவைகள் ஏராளம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது இல்லையாமா? ஆகவே கண்களை மூடி உங்க கரத்தை மட்டும் அப்படியாக உயர்த்துங்க. ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், என் தேவையை பாருங்க, எங்கள் பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க. நான் வந்திருக்கிற என் நிமித்தம் என் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வந்திருக்கிற யாவரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை பாரும், என் குடும்பத்தை பாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் மனம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. வாகனங்களை ஓட்டி போவார்கள் என்று சொன்னார். அந்த வாகன ஓட்டுநரோடு கூட நீங்க இருங்க தகப்பனே. நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் நாலேஜை கொடுத்து கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை கொடுத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எல்லா தாய்மார்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் பலவீனங்கள், அந்த பலவீனங்களாம் என் கர்த்தர் மாற்றுகிறமைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த வேதத்தில் பேசுகிற தாசரை மறைத்து ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்திக்கு முன்பாக ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். வீட்டின் கீதங்கள் ஒரு பழைய பாடல், கலங்காதே மனமே திகையாதே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் தேவ சமூகத்துக்கு அந்த வார்த்தைகளுக்காக நம்ம கடந்து செல்லலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. கலங்காதே மனமே திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி நம்மையே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்ம மீது இந்த பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஆமென். தேங்க்யூ லார்ட். பாவமுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. கலங்கின பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் வார்த்தை கொடுத்து ஆறுதல் படுத்துங்க சுவாமி. நன்றி. கலங்காதே மனமே திகையாதே மனமே, கலங்காதே மனமே திகையாதே மனமே, கண்மலையா கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கண்மலையா கிறிஸ்து காத்திடுவார் தினமே, கலங்காதே மனமே திகையாதே மனமே, கலங்காதே மனமே திகையாதே மனமே, கவலை
உந்தன் ஆதாரம். அதை களைவாதே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, டாக்டர் ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு ரிசல்ட்டோடு வரட்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரி ஸ்ரீலாவுக்கு நீரே நல்ல மருத்துவராக இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்ல ஆண்டவரே நாங்க எதிர்பார்ப்பதற்கும் நாங்க நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்ய என் தேவனால் ஆகும், கூடும். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கட்டும். மறுபடியும் தாழ்த்தி மகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வார்த்தை கொண்டு பேசுங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டலாமா? தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. தேங்க்யூ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம எல்லாருமாய் ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. அதுதான் சத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தவ காலத்துல வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற அந்த தேவனுடைய கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து பேசின அந்த 6வது வார்த்தையை தியானம் பண்ணலாம். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? 6வது வார்த்தை சொல்லுங்க. சந்தேகமா இருக்குதா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்னார். 6வது வார்த்தை. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கான ஆதாரமான வார்த்தை நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். யோவான் 19ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் 19th சாப்டர்ல அங்க 3 வசனத்தையும் நாம சேர்த்து நம்ம வாசிக்கலாம். 28 ஒருத்தர் படிங்க, 29 ஒருத்தர் படிங்க, 30th ஒருத்தர் முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல அதே மாதிரி 3 வார்த்தையை 3 பேர் எட்டு நிதானமா படிப்போம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து பேசின அந்த 6வது முத்தான ஒரு வார்த்தை. நம்ம வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் இயேசு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நம்மால ஆகாத காரியங்களை தேவன் செய்து முடித்தார். நம்மளால நடக்காத காரியங்களை தேவன் இயேசு செய்து முடித்தார். அந்த எண்ணத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட வாசிக்கலாம். ஜான் காஸ்பல் 19th சாப்டர் 28, 29, 30.
After this, Jesus, knowing that it was all now finished, he said, to fulfill the scripture, I thirst. Amen. 29. A jar full of sour wine stood there. So they put a sponge full of the sour wine on his branch and held it to his mouth. Amen. Pretty much. Jesus drank the wine and said, "It is finished." Then he bowed his head and died. Amen. Hallelujah. Praise the Lord. யோவான் 19ஆம் அதிகாரம் 28 ஒருத்தர் படிங்க, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்து செய்து முடித்து விட்டேன் என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் பழையற்பாட்டு காலத்திலிருந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி, அப்புறம் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானாகிய அந்த காடியை தோய்த்து யூசோப்பு தண்டினாலே மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார். அல்லேலூயா. கசப்பான காடியை கொடுத்தார். காடியை வாங்கிய பின்பு இயேசு அந்த கசப்பான காடியை ருசி பார்த்த பிறகு முடிந்தது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். ஆமென். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் திட்டங்களை வைத்தாரோ, அந்த பிதாவினுடைய திட்டத்தையும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் தகப்பனே என்று சொல்லி பரலோக தேவனை நோக்கி சொன்ன விசேஷமான வார்த்தை தான் எல்லாம் முடிந்து விட்டது, என்னை பரலோகத்திற்கு நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு விசேஷமான அர்ப்பணிப்பின் ஜெபம் தான் அன்பானவர்களே. இது நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆண்டவரே, ஒரு சில காரியங்கள் என்னால முடியல ஆண்டவரே, என்னால செய்ய முடியல ஆண்டவரே, வாங்க முடியல ஆண்டவரே, போக முடியல ஆண்டவரே, செய்ய முடியல ஆண்டவரே, இதை எனக்கு ஞானமாய் செய்து தாங்க ஆண்டவரே, இதை செய்ய எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, இதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம். வரும் புலம்புறோம், அவ்வளவுதான் இல்லையா? இது நடக்கலையே, இது ஆவலையே, இது கிடைக்கலையே, இவன் வரலையே, அவன் வரலையே, அது வரலையே, இது வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பின் தான் இருக்கிறோமே தவிர, ஆண்டவரே அவங்க கிட்ட சொல்லி வரவையங்க ஆண்டவரே, இது என்னால முடியாத ஆண்டவரே, நான் அவ்வளவு தூரம் போக முடியாது, இந்த சுமையை என்னால தூக்க முடியாது ஆண்டவரே, இந்த கஷ்டமான காரியத்தை என்னால செய்ய முடியாது, உம்மாலே தான் முடியும் ஆண்டவரே, நீங்க போய் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க போய் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பாரத்தோடு கூட ஜெபம் பண்றோம். வெறும் வீணான வார்த்தைகளை தான் பேசுறோம். நாம 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை தான், வீணான வார்த்தைகளை பேசி பேசி தன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம், வீணாக்கிறோமே தவிர எத்தனை பேர் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்றோம், நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சொல்றோம். ஆண்டவரே, இது என்னால முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால ஏந்தி நடக்க முடியல ஆண்டவரே, ஒரு காரியத்தை செய்ய முடியல ஆண்டவரே, ஒரு வேலையை செய்ய முடியல ஆண்டவரே, பா எனக்கு உதவி செய்ய நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு ஜபிக்கிறோம். ஆக அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் ஆண்டவரே. ஆவியின் உதவியோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்து விட்டது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இனி நமக்காக என்ன செய்யணும், இனி நமக்காக என்ன செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். செய்ய வேண்டிய வேலை நீங்க நான் தான். விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்து நடுமத்திய வானத்தில
இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற வருகிற வரைக்கும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது. அதுக்காக நாம ஜெபிக்க வேண்டியது, கூடுமான வரைக்கும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டியது, மனமாற நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மால கூடுமான உதவிகளை மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 138 அதிகாரம் 138 அதுல 8th வேர்டு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான ஒரு காரியம், இனி நான் என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். அல்லேலூயா. 138:8 138 வேர்டு என்ன சொல்லுது? The Lord will fulfill his purpose for me. Your steadfast love, O Lord, endures forever. Do not forsake the works of your hands. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதீர். நெகிழ விடாதீங்க. நிறுத்தி நிதானமா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அந்த வசனத்தை? சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது இல்ல கிருபை இல்ல, கரெக்டா படிங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாத ஆண்டவரே, வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. நீங்க என்னென்னக்கெல்லாம் எங்களுக்கு செய்தீங்களோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிரியை நெகிழ விடாதீங்க. உம்முடைய கிரியை எனக்காக நீங்க என்னென்னலாம் செய்தீங்களோ அதை வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே, அப்படியே நழுவி போயிடக்கூடாது ஆண்டவரே. எனக்காக யாரெல்லாம் செய்து முடிச்சீங்களோ ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில நிறைவேறிட்டு ஆண்டவரே. இதான் நீங்க நான் செய்ய வேண்டிய ஜெபம். அவர் எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. இனி நாம இயேசுக்காக வாழணும், அவ்வளவுதான். அன்னைக்கு பரபாசை விடுதலை செய்த போது அவன் கல்வாரி மலையை தேடி ஓடி வந்தான். எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. இயேசு சிலுவையில் அறைந்திருக்கிறார். அந்த சிலுவை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும், ஐயோ பரபாஸ் வந்துட்டான், பரபாஸ் வந்துட்டான், பரபாஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்புறாங்க. அப்போ எல்லாரையும் பார்த்து திரும்பி பார்த்து இந்த பரபாஸ், நேற்றைய தினத்துல அநியாயக்காரன், திருட, அவன் சொல்றான், இனி என்ன யாரும் நீங்க பரபாஸ் என்று கூப்பிடாதீங்க. பரபாஸ் சிலுவையிலே செத்து போயிட்டான். இனி என்னை இயேசு என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வந்தேன். எனக்காக இயேசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். அப்படியே சொன்னாருங்க. அவருடைய சரித்திரம் தான். எனக்காக இயேசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். என் பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டார், என் பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டார், என் அநியாயத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். நான் வாங்க வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையில வாங்கி கொண்டார். மரண தண்டைக்கு அவனை நியமிச்சுட்டாங்க. அவரை பரபாசுக்கு நீ மரண தண்டனை அப்படின்னு சொல்லி. ஆனா விடுதலை செய்த அந்த போர் சேவகன் சொல்றான், ஏன் என்ன விடுதலை பண்றீங்க? பரபாஸ் கேட்கிறார். போர் சேவகன் சொல்றார், உனக்காக இயேசு மரண தண்டையை ஏத்துக்கினார், உன்னை விடுதலை செய்றாங்க, போ வெளியா அப்படின்னு. ஆமன் பண்ணவர்கள், எனக்காக இயேசு மரித்து விட்டார், நான் பரபாஸ் செத்து போயிட்டான், இனி நான் இயேசு வாழ்கிறேன், எனக்குள்ள இயேசு வாழ்கிறார் என்று சொல்லி எல்லாரும் என்ன பேரை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமன் பண்ணவர்களே, எனக்காக இயேசு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிச்சிட்டார். அவருடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவரே, உடைய கிரியைகளை ஒருபோதும் நிகழ்விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நழுவி போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில வரணும், உங்க கிரியை வரணும், உங்களுடைய செயல்பாடுகள் வரணும். நீங்க எனக்காக என்னென்னலாம் செய்தீங்களோ என் வாழ்க்கையில அதை நிறைவேறணும் ஆண்டவரே அப்படின்னு பார்த்துதான் நீங்கள நான் இன்னிலிருந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, இனி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்டு பாருங்க. ஒவ்வொரு சகோதரிகளும், தாய்மார்களும், சகோதரர்களும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விதான், ஆண்டவரே இனி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்காக எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஒரு சிலர் சோர்ந்து போய் கூட சொல்வாங்க, இந்த வீட்டுக்கு நான் ஒழிச்சு 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 ஓடா போயிட்டேன் அப்படின்னு.
இல்லையா? சம்பாதிச்சு 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 எனக்கு சமாதானமே இல்லாத போச்சு, எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து எனக்கு ஒண்ணுமே இல்லாத போச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் புலம்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவரே தேவரீர் நீர் வருமளவும் சொல்லுங்க, உங்களுடைய மரணத்தை அறிக்கை எடுக்கிறோம், உங்களுடைய உயிர்ப்பை யாருக்கு சொல்லி இருக்கிறோம்? மனசாட்சிகளை கை வச்சு சொல்லி பாருங்க. நம்ம சொந்தக்காரருக்கு சொல்லிக்கிறோமா? நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு யாருக்காவது சொல்லி இருக்கிறோமா? ஒருத்தருக்காவது சொல்லுங்க. இனிமேல்ட்டு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லி இருக்கிறீங்க, இங்க ஜபம் நடக்குது வாங்க, இங்க பிரேயருக்கு போலாம் வாங்க, செவ்வாய்க்கிழமை ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சிலர் கேட்காம போறாங்க, பரவாயில்ல, அதை பற்றி கவலையே படாதீங்க. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடணும். கேட்கிறாங்களே இல்லையோ அவங்களது. ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் கேட்பார். மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை ஜபம் சொன்னாங்களே, நீ போலியே அப்படின்னு சொல்லி சொல்வாரா இல்லையா? கட்டாயமா கேட்குவாரு. நீ நான் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டாரு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், கட்டாயமாய் செய்வேன். நாம சொன்னதை ஒருவேளை நாம மறந்திருக்கலாம், ஏன் கேட்டவங்க மறந்திருக்கலாம், வாங்கி சாப்பிட்டவங்க மறந்திருக்கலாம், உதவி செய்தவங்க அந்த செய்யலன்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்றையும் மறக்கவே மாட்டார். இயேசுவின் நாமத்தினால ஒரே ஒரு ரூபாயை நீ செலவு பண்ணியிருந்தாலும் கூட, 10 ரூபாய் நீ காணிக்க கொடுத்திருந்தாலும் கூட, 100 ரூபாய் தசமமாக கொடுத்திருந்தாலும் சரி, நீ மறந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பத்தியா, சும்மா கொடுத்தாலே கொடுக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரு இல்லையா? கடன் கொடுத்தா, ஏழைக்கு கடன் கொடுத்தா, கர்த்தருக்கு கடன் கொடுத்தா கொடுப்பாரா இல்லையா? வட்டியோடு கூட சேர்த்து கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு அளக்கிறையோ அதே போல உன் மடியிலே அளக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். இனி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும். 4 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். நான் ஒண்டி பரலோகத்துக்கு வருகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேரை நம்ம கூட்டிட்டு போனா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்படித்தானே இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க, நிறைய பாதிரிமாருங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்க, இவங்க கூட சர்ச்சுக்கு கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷம் அடைவாருங்க. நாங்க நீங்க சந்தோஷம் அடைவாரு. உங்க வீட்டுல, நம்ம வீட்டுல யாருன்னா ஜெபம்னா இவங்களை கூட நான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க, யாருமே இல்லாத இடத்துல இவங்களாவது வந்தாங்களே. இன்னைக்கு பாருங்க, இந்த ராதிகா அவங்க பசங்க லீவ் எப்ப கிடைக்குதோ அப்ப உடையாந்துறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எல்லாம் லீவ்ல இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல லீவ் எப்ப கிடைக்குது. அந்த சாரன் வந்து அவன் பையனை கூப்பிட்டு அந்த பொண்ணு வர கூட்டின்னு வந்துடுறாங்க. யாருடைய ஆசீர்வாதம்? அவங்களுக்காக வர வேண்டிய ஆசீர்வாதம், அவங்க தாய் தகப்பனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அவங்க அம்மாவால வர முடியல, பலவீனமா இருக்கிறாங்க. இவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, நிச்சயமா அவங்கள வந்து சுகமாக்குவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நீ யாருக்காக ஜெபம் பண்ற, யாருக்காக இயேசு பத்தி சொல்ற, அது ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவர் கேள்வி கேட்டு கூலி கொடுப்பாரு, ஞாபகப்படுத்துவாரு. அவங்க சொன்னாங்களே, இந்த வாரம் தான் போக முடியல, அடுத்த வாரமாவது போ, நாளைக்காவது போ, நாளைக்காவது போ, ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாத, வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரம் இருந்த அடுத்த வாரம் நீங்க போறதுக்கு முன்னாலே வந்து சொல்லுவாங்க, இந்த வாரம் கூட நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. நேற்று தினத்துல மேரி பிரகாஷ் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம், டைம் கிடைக்கும் போது வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு நீங்க வாங்க, கோயில் வரைக்கும் வந்துருங்க, அங்கிருந்து உங்க ஆட்டோல போயிடலாம் நம்ம அப்படின்னு நேற்று சொன்னோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆக ஒருத்தருக்கு யாருக்காவது சொல்லி நம்ம கூட்டிட்டு வருவோம், அந்த ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் 17th chapter, அங்க வாங்க. இந்த 17வது அதிகாரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பரலோக தேவனை நோக்கி இயேசு செய்யற விசேஷமான ஒரு ஜெபம். அன்பானவர்களே, பரலோக தேவனை நோக்கி இயேசு செய்யற விசேஷமான ஒரு ஜெபம். அந்த தொடக்க வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்காக பரிந்து பேசுகிற
தேவனா இருக்கிறார். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். இந்த யோவான் 17 அதிகாரம் முழுவதுமாக நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியமும் அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக, அவரை நம்புகிறவர்களுக்காக, அவரை நம்பி வாழ்கிற குடும்பங்களுக்காக செய்யற விசேஷமான ஒரு ஜெபம் அன்பானவர்களே. அல்லேலூயா. அதுல முதல் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? தமிழ்ல படிச்சுங்க வேண்டாம். இயேசு இவர்களை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவர்க்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இதான் ஆரம்ப ஜெபம். ஆண்டவரே, பிதாவே, நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, அது எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிற ஆண்டவரே. இதான் அவர் செய்யற விசேஷமான ஜெபம் அன்பானவர்களே. நீர் எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் வீணாக்கல ஆண்டவரே. எல்லாரையும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். முதல்ல 12 பேர் தந்தீங்க, அப்புறமா 70 பேரை தந்தீங்க ஆண்டவரே, அப்புறமா 500 மேற்பட்ட ஜனங்களை கொடுத்தீங்க. அவங்க எல்லாரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பின ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருத்தரும் அற்புதம் செய்யறவங்களாய், அதிசயங்களை செய்கிறவர்களாய் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். இதுல 4th வேர்ட் இங்கிலீஷ்ல படிங்க. 17:4 என்ன சொல்லுது பாருங்க. I glorified you on earth, having accomplished the work that you have gave to me to do. ஆமென். ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிதாவை இடத்துல சொல்றாரு, ஜெபம் சொல்றாரு. நீங்களா நான் அப்படிதான் ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபத்துல தான் 17ஆம் அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிங்க. 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்க நான் இந்த உலகத்திலே உயிர் வாழுகிற வரைக்கும் யாரை மகிமைப்படுத்தணும்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு எந்தெந்த காரியத்தை எல்லாம் நியமிச்சு வச்சிடும் ஆண்டவரே, அந்த கிரியையை செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் 6வது வார்த்தை சொன்னார், முடிந்தது. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு சுவாமி தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்னார். அல்லேலூயா. எல்லாம் முடிச்சு விட்டேன் நான். தொடர்ந்து நிறைய காரியம் இருக்குது. 20வது வசனம் படிங்க. ஒருத்தர் படிங்க. 20வது வசனம். அதுல 17, 20 ஒருத்தர் நல்லா நிறுத்தி நிதானமா படிங்க. தப்பா படிக்காதீங்க. நிறுத்தி நிதானமா படிங்க. பரவாயில்ல. இல்ல நீங்க ஒருத்தர் படிக்கிறாங்க. ஒருத்தர் படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டி கொள்கின்றதும் அல்லாமல். நான் இவர்களுக்காக, யாருக்காக? இங்க வந்திருக்க நம்ம எல்லாருக்காக. அன்னைக்கு அவர்களுக்காக, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்லாமல், நல்லா கவனிங்க, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசாரிக்கின்றவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். புரியுதா அந்த வசனம்? புரியுதா அந்த வசனம்? பாருங்க. இன்னொரு படிக்கிறாங்க பாருங்க. படிங்க. வேற ஒருத்தர் படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். நான் இவர்களுக்காக பிதாவே உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்லாமல். நல்ல கவனிங்க. உங்களுக்காக மாத்திரம். அன்னைக்கு சீடர்கள் கூட இருந்தாங்களே, அவங்களுக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிற உங்களுக்கு நமக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே. இவர்கள் யாருக்கெல்லாம் போய் என் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, இயேசுவை சொல்லுகிறார்களோ, என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என்னை பற்றி யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ, இவர்கள் வழியா யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக கூட நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பத்தியா, நாம செய்யற ஜெபம் வீணா போகாதுங்க.
ஒருவேளை நாம மறந்தாலும் தேவன் மறக்கிறது இல்லை. அதான் அப்பத்திலிருந்து நம்ம சொல்ற இந்த வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் வழியா யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க போய் சொல்றீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க வீடு ஏறி ஆட்டோ பிடிச்சி நடந்து போய் சொன்னீங்களோ, இயேசுவை பத்தி சொன்னீங்களோ, அவர்களுக்காக கூட ஆண்டவரை வேண்டிக் கொள்றாரா. அப்ப இன்னைக்கு யாராருக்காக நம்ம வேணும், யாராருக்காக நாம ஜெபம் பண்ணோம்? நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம், நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணோம், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணோம், சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணோம், நம்முடைய பிரிஞ்சு போன எல்லா குடும்பத்திற்காக நாம ஜெபம் பண்ணோம். பத்தியா, நாம ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, நமக்காக மாத்திரம் இல்ல, நாம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணமோ அவர்களுக்காக கூட இயேசு சுவாமி வேண்டிக் கொள்ளுகிறாரா. எத்தனை மேன்மையான வார்த்தை அன்பானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் இப்போது உம்மண்டை வருகிறேன், என் பிள்ளைகளும் உம்மோடு கூட வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பாருங்க 21வது வசனம் படிங்க, வேற ஒருத்தர் படிங்க 21வது வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும். நல்லா கவனிங்க, நம்முடைய குடும்பம் இப்ப நம்ம சொன்ன இல்லையா, நம்ம ஜெபம் பண்ண இல்லையா, பிரிஞ்சு போன குடும்பம் என்ன ஒன்னா சேர்னா ஏசப்பா ஜெபம் பண்றாரு பாருங்க. நீ நான் ஜெபம் பண்ண இங்க, அங்க ஏசப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது போல, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில், இவர்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் ஒன்றாய் இருக்கவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பத்தியா, நம்ம குடும்பம் என்னைக்கு ஒன்னா இருக்கணுங்க, நம்முடைய சபை ஒன்னா இருக்கணும், சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்னா வந்துடணும். இதுக்காகத்தான் நீ நான் ஜெபம் பண்ணோம். அதைத்தான் அங்க ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல, ஆண்டவரே நாமும் அவரோடு நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல இவர்களும் எங்களோடு கூட நம்மோடு கூட எப்படி இருக்கணுமா, ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. அடுத்த வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். பத்தியா, தேவ மகிமையை கொடுக்க காத்திருக்கிறாருங்க. நீ நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போது, ஆண்டவரே என் பாவத்தை நீங்க மன்னிச்சீங்களே, நான் இவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய மகிமையை உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கிறாரா. அதுல 24வது வசனம் படிங்க, 24th வேர்டு என்ன சொல்லுது? பிதாவே உலக தோற்றத்துக்கு முன், நல்ல கவனிங்க, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால், நீர் என்னிலே அன்பாய் இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு காணும்படியாக, அவர்கள் என் மகிமையை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட, அங்கே என்னை விசுவாசிக்கிற விசுவாச குடும்பங்கள் ஒன்றா இருக்கும்படிக்கு இதை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். ஆண்டவர் பரலோகத்துக்கு போனா நம்ம பரலோகத்துக்கு போனோம், ஆண்டவர் பாரடைஸுக்கு போனா பாரடைஸுக்கு போனோம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு வந்தா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடணும். இதான் இயேசுவினுடைய ஜெபம். கடைசியில பாருங்க, என் மகிமையை காணும்படியாக என் மகிமையை நான் அவருக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆகவேதான் இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தைகள் அன்பானவர்களே. இந்த 17வது அதிகாரம் தயவு செய்து நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, முழுசா படிங்க. ஆண்டவர் நமக்காக என்னென்னலாம் சொல்லி பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார் என்பதை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த புத்தகத்துல அப்படியே பின்னாடி வாங்க, பழைய ஏற்பாடுல எரேமியா புத்தகம் வாங்க, ஜெர்மாயா சீக்கிரம் வாங்க, அதாவது ஐசாயாக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க,
அங்க பாருங்க, ஜெர்மயா சாப்டர் 32:27 மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் நமக்கு யாருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? அதனால இங்க சொல்றாரு பாருங்க, எரேமியா 32:27 வசனம். ஜெர்மயா 32:27. Behold, I am the Lord, the God of all flesh. Is anything too hard for me? ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. ஜெர்மயா 32:27. 32. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா மகனே? அல்லேலூயா. என்னாலே எல்லாமே நடக்கும், என்னாலே எல்லாமே ஆகும். பாருங்க என்ன சொல்றாரு, மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் எந்த ஜாதியானும், எந்த குலத்தானும், எந்த கோத்திரத்தாரும், எந்த பாஷை பேசுகிறவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிங்கன்னு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம்? இயேசுவை விசுவாசி, இயேசுவை நம்பு. அவர்தான் தேவன், அவர்தான் ரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் அவர்தான். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறார், மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவராலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க, அவராலே எல்லாம் கூடுங்க, எல்லாம் நடக்கும். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சிடலாம். புதிய ஏற்பாடு வாங்க, எபேசியன் வாங்க 20:21. 2 காரியம். இன்னைக்கு அருமையான மகள் ஷீலாவுக்காக ஜெபம் பண்ணும்போது வயலட் சொல்லி ஜெபித்த விசேஷமான ஜெபம். அவங்களே இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. எபிசியன் 3rd chapterல 20:21 படிமா. எபிசியன் 20:21 கீழ லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க, படிங்க. To him who by means of his great power working in us is able to do so much more than we can ever ask for or even think of. To him be Amen. 21. To him be glory in the church and in Christ Jesus throughout all generations forever and ever. Amen. Amen. புரிஞ்சா? ஜெபம் பண்ணது சிலமா புரிஞ்சா உனக்கு? அல்லேலூயா. இதை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம விசுவாசிப்போம். பாருங்க, 20வது வசனம் படிக்கிறாங்க. 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நல்ல கவனிங்க. இயேசு அங்க செய்த ஜெபத்திற்கும் இங்க பதில் வருகிறது. எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னாரு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைத்துக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நல்ல கவனிங்க, நம்முடைய தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு வாட்டி படிக்கோமா? அந்த 21வது வசனம் மட்டும், 21 மட்டும் படிங்க, எல்லாரும் படிங்க. நம்முடைய தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ எல்லாம் அவராலே ஆகும் அன்பானவர்களே. ஆகவேதான் அந்த இயேசு சொன்னார், எல்லாம் முடித்து விட்டேன் மகனே, எல்லாம் முடித்து விட்டேன் மகளே. இனி நீ கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. என்னை நோக்கி நீ செபித்தால் போதும். உன்னுடைய ஜெபத்திற்கும் உன்னுடைய விண்ணப்பத்திற்கும் உன்னுடைய மன்றாடுதலுக்கும் அதிகமாய் நான் கிரியை செய்வேன், அற்புதங்களை செய்வேன். என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. உடைய கிரியைகளை ஒருபோதும் நெகிழவிடாதேங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில உடைய கிருபை ஆண்டவரே பெருகட்டும், உடைய கிரியை செயல்படட்டும். வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் மகிமையை பிதாவே நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே, பிள்ளைகளும் கணவனும் மனைவியையும் ஆண்டவரே, மருமகன் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாழும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக கொடாக்குடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை நினைத்து அநேகருக்கு உடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே, உடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் கூடுமான வரைக்கும் அநேகரை ஆண்டவரே சொல்லி இந்த ஜெப கூடாரங்களுக்கு அழைத்து வரும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த பாடத்திற்காக, விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதுவரைக்கும் அநேகருக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் சொல்லி ஆண்டவரே பிராமிஸ் கார்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. வசனத்தின் வழியாய் நீர் பேசும் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய், அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய், அதிசயங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய், இதுவரைக்கும் தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாக ஆண்டவர். இதுவரைக்கும் பிரிந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றாய் சேர்வார்களாக. கணவன் மனைவி மத்தியிலே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் ஆண்டவர். பிள்ளைகள் தாய் தகப்பன் மத்தியிலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எல்லா வாலிப பிள்ளைகளையும், டீனேஜ் பிள்ளைகளையும் ஆண்டவரே, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளையும், டிகிரி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே, உடைய அபிஷேகத்தினாலே, உடைய ஆவியினாலே, உடைய மகிமையினாலே நிரப்புங்க ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாங்க. உங்க குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல யாரெல்லாம் இந்த சிலுவை பாதைகள் எங்கெல்லாம் ஆண்டவரே எந்தெந்த சபைகள்ல எந்தெந்த ஆலயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லணும். சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆச்சரியமான வழியிலே வழிநடத்த நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் வண்ணமாக இந்த நாளை நாம கேட்ட செய்தி, எல்லாம் முடிந்தது. எனக்காக என் தேவன் எல்லாமே செய்து முடித்து விட்டு இருக்கிறார். ஒரு சிலது கிடைச்சிருக்குது, ஒரு சிலது கிடைக்கல. ஆனா தாமதம் ஆனாலும்
தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு கடைசி பாடலாக எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, அதற்கு நான் என்ன சொல்ல போறேன்? நன்றி சொல்ல போறேன். ஆமென். ஆகவே அந்த கருத்துக்கு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே உமக்கே நன்றி நன்றி. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே உமக்கு நன்றி. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தருபவனே உமக்கு நன்றி. சகோதரி ஷீலா கடைசி செல்வி ஆட்டம் படிச்சாங்க இல்லையா? நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்தேன். அதன் மகன் வைக்கிறது செய்வார். தேங்க்யூ, நன்றி. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து பரமபிதா அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பார். நன்றி. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாவை காட்டிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை காட்டிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள் கேட்ட செய்தியின்படி நம்ம ஆமென். எனக்காகவே யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கும். ஆமா. ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? காத்திருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். Amen. இன்னும் அதிகமான விசுவாசத்துல எல்லாம் செய்து முடித்த தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்யணும். தேவனுக்கு சத்தியத்தை சொல்லுவார். ஆமா. God bless you all. Be safe.